இது தீனா. என்னடா கொடூரமா இருக்கு. வேணான்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம தீனா படத்தை கண்டமாக்கி வச்சிருக்கானுங்க. வேற யாரு? நம்ம பெங்காலி பாய்ஸ் தான். நம்ம தமிழ் வெர்ஷன்ல தீனாவோட ஃபேமிலி பெரிய ஒரு ரவுடிங்க. ஆனா இந்த பெங்காலி தீனா ஃபேமிலி பாத்தீங்கன்னா வயசான அண்ணன், மிடில் ஏஜ் ஆன்டி, வயசுக்கு வந்த ஒரு தங்கச்சி. பார்க்கவே ரொம்ப பரிதாபமான ஃபேமிலியா இருக்குங்க. அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே. இதுல ஹைலைட்டே என்னன்னா 50+ தாத்தாவுக்கு 7+ ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அப்பா ஆய்க்கழுவி விடுப்பா. இவன் ஒருத்தன் நேரம் கெட்ட நேரத்துல பிறந்துட்டு ஏன் உயிரை வாங்குறான். நம்ம தீனா அண்ணன் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்டியூம், ஆயுதம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபன்னியா இருக்கும். பவர் ரேஞ்சர் கத்தி, அதுலயும் அந்த காஸ்டியூம் எல்லாம் இருக்கே, சர்க்கஸ் கூடாரத்துல வேலை செஞ்ச எவனோ ஒருத்தன் தச்சு கொடுத்திருப்பான் போல. அது என்னடா 15 ஜோபு, அதுல 4 பிளாஸ்டர் வேற போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க. இந்த காஸ்டியூம்க்கெல்லாம் காம்படிஷனே படிக்காதவன் படத்துல போட்ட விவேக் காஸ்டியூம் தான்டா. ஆமா, நீ ஏன் இப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். யாரா அவன்? மாசா வாக் பண்ண சொன்னா கேட் வாக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? இந்த படம் ஒரு லெவல், சாரி, பேன் இந்தியா லெவல் படம் அப்படிங்கறதுனால ஒரு இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் சாங் ஒன்று வச்சிருக்காங்க. பியூட்டி குயின், பியூட்டி குயின், பியூட்டி குயின். ஏண்டா படம் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் தான் அங்கிட்டு இங்கிட்டும் கேட் வாக் பண்ணிட்டு உட்காந்துருக்கானடா. நீங்க வேற ஏன்டா தனியா ஹீரோயினுக்கு வேற கேட் வாக் பண்ண விடுறீங்க? பியூட்டி குயின், பியூட்டி குயின். ஆமா, இந்த சாங்க்கு நம்ம தலை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? பியூட்டி குயின், பியூட்டி குயின், ஹோரினி ஜோகேதா மோகினி ஜே பிரிஷ்டி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா. நம்ம தீனா படத்துல 2 செகண்ட் டைலாக்கா வர ஷார்ட்ஸ் எல்லாம் இவனுங்க சீனா எடுத்து வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஓப்பனிங் சீன். ஒயின் ஷாப்புக்கு தீ வச்சது யாருன்னு எங்களுக்கே தெரியும். தீ வைக்க சொன்னது நீங்க, வச்சது உங்க தம்பி தீனா. இல்ல, ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒயின் ஷாப்புக்கு தீ வச்சது யாருன்னு எங்களுக்கே தெரியும். ஒயின் ஷாப் ஓனர் சென்ட்ரல் மினிஸ்டரோட மச்சான். ஏண்டா இது சென்ட்ரல் மினிஸ்டரோட மச்சான் வச்சிருக்கிற ஒயின் ஷாப்பாடா? என்னடா கள்ளச்சாராயம் காய்ச்சற குடோன் மாதிரி இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஹலோ, உன் ஆளு கிளட்ட ஆன்டி இங்க ஓசியில ஜூஸ் குடிக்க உட்காந்துருக்கா. ஓவர். நீ ஓசியில ஜூஸ் வாங்கி குடிப்பியோ இல்ல ஓசியில குவாட்டர் வாங்கி குடிப்பியோ, அந்த ஆன்டிங்க 2த்தையும் அங்கேயே உட்கார வை. நான் 10 நிமிஷத்துல ஆய் போயிட்டு வந்துடுறேன். நம்ம தீனா படத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற லைலா வம்புலுக்கு 4-5 ரவுடி பசங்க வருவாங்க. பொம்பளைங்க சுடிதாருக்கு மேல துப்பட்டா ஏன் போட்டுக்கிறாங்க தெரியுமா? நம்ம மாதிரி ஆம்பளைங்க அவங்க வேர்வை தொடச்சுக்கு தாண்டா. அப்படியே அந்த பெங்காலி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஓனானுக்கு சட பின்னி விட்ட மாதிரி ஒருத்தன் வரான். ஆனா பாருங்களேன், இந்த படத்துல பெண்களுக்கு பிடிக்கிறதுக்கான எல்லா அம்சமும் உள்ள இருக்கு. கேட் வாக்கு, இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் சாங், கலர் கலரா ஜெம்ஸ் மிட்டாயை ஒட்டி வச்ச மாதிரி சடை. இந்த பெங்காலிக்காரங்களை பார்த்து தான் நம்ம அட்லி இந்த கேரக்டரை சுட்டு ராஜாராணி படத்துல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணனும்? பாருங்க, 2 அண்ணன் தங்கச்சி மாதிரியே இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு எதுக்குறா இத்தனை ஜோபு? சில்லறையை பொறுக்கி எல்லா பக்கெட்லயும் போட்டு போயடா. ஆளையும் சட்டையும் பாரு, பட்டாப்பட்டி டிராயரை கிழிச்சு சட்டையில ஒட்ட வச்ச மாதிரி. நம்ம தீனா படத்துல ஒரு மாஸ் சீன் ஒன்று வரும். அதுல தலை பைக் செயினை பெல்ட்டா செஞ்சு போட்டிருப்பாப்ல. அப்படியே இந்த கல்ச்சால போக பெங்காலி வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா,
நீ என்னடா உன் இடுப்புக்கு பெல்ட் போட சொன்னா உன்னோட கவட்டை செயின் ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு போலயே. பின்ன அந்த இடத்துல மாட்டினா ஒண்ணு கிண்ணுக்கு பட்டு துருப்பிடிக்க தான் செய்யும். உப்பு தண்ணியில டேய், இன்னும் நீ அந்த பவர் ரேஞ்சர் கத்தியை விடலையாடா? சின்ன குழந்தைகிட்ட இருந்து புடிக்கிட்டு வந்திருப்பான் போல அந்த பவர் ரேஞ்சர் கத்திய. சை, நீங்க விஜய் அவர்கள் நடிச்ச கட்டிப்புடிடா சாங் கேட்டிருப்பீங்க. ஆனா கையப்புடிடா சாங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு ஆரம்பத்துல புடிச்ச கைய கடைசி வரைக்கும் விடவே மாட்றாங்க. கைய புடிடா கண்ணாலா கண்டபடி கைய மட்டும் புடிடா. அடுத்து தீனா படத்திலே இல்லாத ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் சாங் இந்த பெங்காலி படத்துல வைக்கிறானுங்க. டேய் பெங்காலி பாய்ஸ், எங்க தீனா அண்ணனை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏதோ கேட் வாக் மாதிரி நடக்கிறான்னு சொல்லி கிண்டல் பண்ணா என்னடா உண்மையாவே லேடி பாயா நடிக்க வச்சிருக்கீங்க அந்த ஆளை? ஏய், எல்லாம் என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா, வால்யூமை கொஞ்சம் ஏத்துங்கடா. நம்ம தீனாவோட அண்ணன் ஹீரோயினோட குடும்பத்தை வெட்ட கையில அருவாதான் கொடுப்பாப்ல. ஆனா நம்ம பெங்காலி தேவாங்கோட அண்ணன் காட் ஆஃப் ஆர் கேம்ல வர கத்தியெல்லாம் கொடுக்குறாப்ல. ஆமா, இவன் பெரிய கிராட்டோஸ் காட் ஆஃப் ஆர் கத்தியை வச்சு அப்படியே கிழிச்சிருவான். அவனே நைட் ஆனா லேடி பாய் கெட்டப்ப போட்டு ரெட் ஏரியா பக்கம் சுத்திட்டு இருக்கானா. குட்டி குஞ்சு மாமாவை ரொம்ப கிண்டல் பண்றாங்கடா, வேணான்னு சொல்லுடா. ஏண்டா சும்மாவே அந்த ஆளு கேட் வாக்கு லேடி கெட்டப்னு சுத்துவான். இப்ப அவனுக்கு வளையல் வேற மாட்டி விட்டீங்களா? இந்த படத்துல 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சீனை பாருங்க, ஸ்விம்மிங் பூல் நடுவுல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தெருநாய்கள்லாம் மார்கழி மாசம் நடு ரோட்ல நின்னு இனச்சேர்க்கை பண்ணும்ல, அது மாதிரி இதுங்க ரெண்டும் நீர் நாய் போல தண்ணிக்கு நடுவுல படுத்துக்கிட்டு கசமுசா பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த நீர் நாய்கள் நடிச்ச படத்துக்கு வந்தீங்கன்னா, ஏண்டா பாடி ரொம்ப நேரமா என்னமோ சொல்ல வருது போறடா, கடைசி ஆசை என்னன்னு கேட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணி விடுங்கடா. டியர் மாண்டிஸ், இந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல நம்ம லேடி பாய படுக்க போட்டு வச்சிருக்காங்க. இந்த தந்தூரி சிக்கனுக்கு மசாலா தடவுனா எப்படி இருக்கும்? இந்த பாடியும் பார்க்க அது மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. சிவப்பு கலர்ல அங்கங்க தடவி விட்டு. உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, ரெண்டானே சொந்த நாளாச்சு, ரெண்டானே சொந்த நாளாச்சு. மொத்தத்துல இந்த பெங்காலி வெர்ஷன் தீனா தல ஃபேன்ஸ் யாரும் பார்க்க வேணாம். மன உளைச்சல் ஆயிருவீங்கடா. பார்த்து அந்த லைக் ஷேர் கமெண்ட் ஹைப் எல்லாம் பண்ணி விடுங்க. நன்றி.